வணக்கம். என் பெயர் டாக்டர் புரு தவன் மற்றும் இன்று இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி தனது GFR-ஐ எப்படி அதிகரிக்க முடியும் என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். அப்படியானால் முதலில் GFR என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். GFR என்பது என்னவென்றால் குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் வீதம், அதாவது சிறுநீரகம் உங்கள் இரத்தத்தை சுத்தம் செய்து கழிவுகளை உடலிலிருந்து வெளியேற்றும் வேகம். அந்த திறனை நாங்கள் GFR என்று அழைக்கிறோம். இப்போது நமது சிறுநீரகம் பாதிக்கப்படத் தொடங்கும் போது நமது உடலில் உருவாகும் கழிவுப் பொருட்கள், அது சிறுநீரகம் ஆகட்டும் அல்லது யூரியா ஆகட்டும், சேரத் தொடங்குகிறது. சிறுநீரகத்தின் மதிப்பு அதிகரிக்கும் போது நாங்கள் சிறுநீரக செயல்பாடு குறைந்து வருகிறது என்று கருதுகிறோம். அளவுகோல் கொடுத்துள்ளோம், மதிப்பு கொடுத்துள்ளோம், அடையாளம் கொடுத்துள்ளோம், அது GFR ஆகும். GFR கெட்னின் மதிப்பிலிருந்து பெறப்படுகிறது. உங்கள் வயது, உங்கள் கெட்னின் மதிப்பு மற்றும் உங்கள் பாலினம் ஆகிய 3 மதிப்புகள் எடுக்கப்படுகின்றன. ஒரு சமன்பாடு நீங்கள் பார்க்கிறீர்கள், அதில் பொருத்தப்படுகிறது மற்றும் GFR மதிப்பு கணக்கிடப்படுகிறது. எனவே உங்கள் GFR-ஐ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படியானால் இந்த கணக்கீட்டை செய்ய தேவையில்லை. பல தளங்கள் உள்ளன. நீங்கள் கூகுளில் சென்று GFR கால்குலேட்டர் என்று எழுதுங்கள். உங்களுக்கு பல தளங்கள் கிடைக்கும். எந்த தளத்திற்கும் சென்று உங்கள் மதிப்புகளை, உங்கள் வயது, உங்கள் பாலினம் மற்றும் உங்கள் கிரிடினின் மதிப்பை உள்ளிடினால் உங்கள் GFR மதிப்பு கிடைக்கும். இப்போது இந்த GFR கிரிட்டினின் அதிகரிக்கும் போது குறையும். அது எவ்வளவு அதிகரிக்குமோ GFR அதே அளவுக்கு குறையும். அதனால் இதன் மூலம் நாங்கள் என்ன கண்டறிகிறோம்? சிறுநீரகம் எவ்வளவு சதவீதம் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை கண்டறிகிறோம். அப்படியானால் நாங்கள் என்ன செய்தோம்? சிறுநீரக செயலிழப்பை 5 நிலைகளாக பிரித்தோம். நிலை 1 முதல் நிலை 5 வரை. நிலை 1இல் பாதிப்பு குறைவாக உள்ளது. நிலை 5இல் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் GFR மதிப்பு 90க்கும் மேல் இருந்தால் அதை நிலை 1 நோயாளி என்று கருதுகிறோம். உங்கள் மதிப்பு 0 முதல் 15 வரை இருந்தால் அது நிலை 5 ஆகிவிடுகிறது. முழு அட்டவணை உங்கள் திரையில் உள்ளது. அதனால் நீங்கள் GFR அதிகரிக்க வேண்டும் என்றால் 2 வேலைகளை செய்ய வேண்டும். அதில் ஒன்றை செய்ய வேண்டும், அல்லது கிரியேட்டினை குறைக்க வேண்டும், அல்லது வயதை குறைக்க வேண்டும். ஆனால் வயதை குறைக்க முடியாது. அதனால் நமக்கு கிரியேட்டினை குறைக்க வேண்டியிருக்கும். அதனால் கிரியேட்டினை அதிகரிக்க, இது எங்கள் தசைகளில் உருவாகும் ஒரு கழிவுப் பொருள். சரி, நாம் உணவு சாப்பிடும்போது அது எங்கள் உடலில் சென்று, எங்கள் தசைகளில் சென்று, உணவு அங்கு ஜீரணமாகி தசைகளில் பயன்படுத்தப்படுகிறது. அப்போது கிரியேட்டின் எங்கள் உடலில் வெளியிடப்படுகிறது. கிட்னி சரியாக வேலை செய்தால் இந்த கிரியேட்டின் உங்கள் உடலில் சேர முடியாது. ஆனால் கிட்னி வேலை செய்யாமல் இருந்தால் இந்த கிரியேட்டின் உங்கள் உடலில் சேரத் தொடங்கும். இது உங்கள் அறிக்கையிலும் காணப்படத் தொடங்கும். இப்போது நாங்கள் கிரியேட்டினை குறைக்க வேண்டும் என்றால் 2 வழிகள் உள்ளன. முதல் வேலை நாம் செய்யக்கூடியது கிட்னியின் செயல்பாட்டை அதிகரித்து கிட்னி அதை வேகமாக வெளியேற்ற வேண்டும். இது சரியான வழி. இரண்டாவது வழி இன்னும் ஒன்று உள்ளது. இது மிகவும் தவறான வழி. நான் என் அனைத்து நோயாளிகளுக்கும் அதை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறேன். அது உங்கள் உடல் எடையை குறைப்பது. ஏனெனில் கிரியேட்டின் தசைகளில் உருவாகிறது. ஒரு மனிதன் தனது உடல் எடையை குறைத்தால் தசைகள் குறையும். தசைகள் குறைந்தால் தசைகளே தொழிற்சாலை, அது சிறியதாகிவிடும். இதனால் கிரியேட்டின் குறையும். ஆனால் உடலில் பலவீனம் ஏற்படும். வேறு சில சிக்கல்களும் ஏற்பட்டால் நமது சிறுநீரகங்களின் செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும். இப்போது கிட்னியின் செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்றால் முதலில் கிட்னிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். சிறுநீரகங்கள் ஒருபோதும் தானாக சேதமடைவதில்லை. அவை சேதமடையட்டும். அப்படி ஒருபோதும் நடந்திருக்காது. எந்த ஒரு காரணமும் இருந்திருக்கும். அது உயர் இரத்த அழுத்தமாக இருக்கலாம், அதிக சர்க்கரை இருக்கலாம், அல்லது பாலிசிஸ்டிக் கிட்னி இருக்கலாம். கிட்னி பாதிக்கப்படுவதற்கான ஏதாவது காரணம் இருக்கிறது. முதலாவது கேள்வி நீங்கள் உங்களிடம் கேட்க வேண்டும், என் இரத்த அழுத்தம், சர்க்கரை சரியாக உள்ளதா இல்லையா? உங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் உங்கள் கெட்டமைன் எவ்வாறு கட்டுப்படுத்தப்படும்? ஏனெனில் அதிகரித்த இரத்த அழுத்தம் மிகுந்தது. சர்க்கரை கிட்னிக்கு மேலும் சேதம் விளைவிக்க தொடரும். சேதம் மேலும் மேலும் அதிகரிக்கும் போது உங்கள் GFR குறையும். அதாவது முதலில் நாம் அதிகரித்த இரத்த அழுத்தம் மற்றும் அதிகரித்த சர்க்கரையை முழுமையாக கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து சரிபார்ப்போம். இது 24 மணி நேரம் 325 நாட்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். அது சரியாக இருக்க தொடங்கினால் கிட்னிக்கு மேலும் சேதம் நிற்கும். கிட்னி மீண்டும் சீராகும். நாம் இங்கே உட்கார்ந்திருக்கும் போது மருந்து எடுத்தால் அது சரியாகிவிடும். அதனால் நமது நோயின் மூல காரணத்தை இப்போது நீக்கிவிட்டோம். உங்க மனதுல கிட்னிக்குள் ஏதோ சேதம் ஏற்பட்டுள்ளது
என்று கற்பனை செய்ய முயற்சிக்கவும். இப்போது அதற்கு மேலும் சேதம் ஏற்படவில்லை, ஆனால் ஏற்பட்ட சேதம் முந்தையது. இப்போது இந்த சேதம் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. வீக்கம் வந்துள்ளது, அது போகலாம். ஆனால் கிட்னிக்குள் இறந்த பகுதி இறந்தபடியே இருக்கும். சரி, இது 2 வகையான சேதம், வீக்கம் மற்றும் இறந்த பகுதி. சரி, அதனால் நாம் எப்படியாவது வீக்கத்தை குறைத்தால் கிட்னியின் செயல்திறன் மீண்டும் வரும். அவள் நிச்சயமாக வருவாள். அப்போ நாம என்ன பார்க்கிறோம்? நாம் யாருக்காவது சிகிச்சையை தொடங்கும் போது கிட்னியின் நிலைகள் குறைய ஆரம்பிக்கின்றன. ஏனெனில் கிட்னிக்கு தனது செயல்பாட்டை அதிகரிக்க திறன் உள்ளது. ஏனெனில் கிட்னியின் உள்ளே உள்ள அமைப்பு அது பலவீனமாக இருந்தாலும் சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. முந்தையதை விட சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது மற்றும் கிரியேட்டினின் குறைய ஆரம்பிக்கிறது. மேலும் கெய்ட்லினும் மிக நீண்ட காலமாக நிலையாக இருக்கிறார். அதனால் நாம் GFR அதிகரிக்க வேண்டும் என்றால் கிரியேட்டினின் குறைக்க வேண்டும், கிரியேட்டினின் குறைக்க வேண்டும் என்றால் கிட்னியின் திறனை அதிகரிக்க வேண்டும். கிட்னியின் திறனை அதிகரிக்க வேண்டும் என்றால் நோயின் மூல காரணத்தை நீக்க வேண்டும். நோயின் காரணமான பிபி, சர்க்கரை, இது ஆகியவற்றை சரி செய்ய வேண்டும். எனவே நாம் கேலி செய்வதற்கான சிகிச்சையை தொடங்குவோம். அதனால் முடிவுகளை நீங்கள் பெறுவீர்கள்.